ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதே நேரத்தில் அண்ணாமலை வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எடுத்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தார். இங்கே விஆர்எஸ் கொடுத்துட்டு தான் விஆர்எஸ் கொடுத்து தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராகிட்டார் அவர். ஆமாம். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்கள், அந்த பொண்ணை பெரிய விழா பண்ணி கூப்பிட்டுறது மட்டும் கிடையாது, உடனடியாக மாநில அளவில் ஒரு பொறுப்பையும் அந்த பொண்ணு கொடுத்துருது. பிஜேபி துணை பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை எங்கள் தலைவராக வந்த அப்புறம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை விழா பண்ணி மத்திய அமைச்சர் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மாநில பொறுப்பை உடனடியாக கொடுத்துருக்கும் போது அந்த ஒரு நடவடிக்கைகளை பார்த்தா கண்டிப்பாக அப்போ நடந்த சட்டசபை தேர்தலில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தகுதியில் சீட்டு கொடுத்துருக்கணும். அந்த பொண்ணுடைய விருப்பம் அதான் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் எண்ணுறேன். எல்லாருடைய நோக்கம் அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. காரணம் அண்ணாமலை. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். எப்படி இருந்தாலும் அந்த மைண்ட் செட். அந்த பொண்ணை ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணை அரசியல் அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதை பயன்படுத்தி அடுத்த இடத்துக்கு கட்சி கொண்டு போக அவங்க முடிவு பண்ணல. அந்த பொண்ணுக்கு முக்கியத்துவம் அப்புறம் கொடுக்கவே இல்லை. அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆச்சு, பொறுப்பு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல, அப்படியே பயன்படுத்தி வச்சுருக்காங்க. இது பிஜேபியோடதாச்சு. இன்னும் நாம் தமிழர் கட்சி சீமான், அதுக்கு பிறகு பிஜேபியிலேருந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மேடைக்கு மேடை வீரப்பனை அண்ணா அப்படி இப்படின்றெல்லாம் வீரப்பனை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இதே சீமான் வீரப்பன் உயிரோடு இருந்த நேரத்தில் ஒரே ஒரு தடவை வீரப்பனை புகழ்ந்து பேசியிருக்காரான்னு இல்லை. அன்றைய அரசியல் சூழல் பேச முடியல, இல்லவே இல்லை. சரி, அப்போ பேசலைன்னு சொன்னால் அரசியல் அப்போ வீரப்பன் இருந்த காலத்தில் சீமான அரசியலுக்கு அரசியல் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து திராவிடர் கழகம் கூட்டங்கள்ல எல்லாம் பேசியிருக்கார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தார்கள் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். முன்ன எல்லாம் ஆதரவு தீக்கால இருக்கும்போது பேசிட்டு இருந்தார் இல்லைங்களா? தந்தை பெரியார். அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சீமானோட கிடையாது, முத்துக்குமார் தான் ஆரம்பித்தது. முத்துக்குமார் வீரப்பனுடைய ஆதரவாளர் தெரியும் நம்மளுக்கு எல்லாம். அந்த கட்சியில் வந்தார் இல்லைங்களா? சீமான் அந்த கட்சிக்கு பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமும் ஒருங்கிணைப்பாளர் வீரப்பன் உயிரோட இருந்தார். அப்போ வீரப்பன் உயிரோட இருந்தது தானே? அப்போ இல்லை, வீரப்பன் இறந்தவர் தான். அப்போ கூட அவர் பேசலையே. ஆரம்ப நிலையில் பேசவே இல்லை. தன்னுடைய கட்சிக்கு என்ன பண்ணிட்டாங்க சீமான, நான் கவனித்த வரைக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ரொம்ப உயர்த்தி பேசி பிரபாகரன் அவருடைய வாரிசாக என்னத்தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்றலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தார். தமிழ்நாட்டு அரசியலில் நான் தான் பிரபாகரனுடைய வாரிசுன்னு சொல்கிறோம். ஆமாம், அப்படியே சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அது அந்த ஒரு பார்ட்டு முடிகிறப்போ அப்புறம் வீரப்பனை சேர்த்துக்கிட்டார். அதுக்கு சில பிரச்சனைகள் போட்டியெல்லாம் வர்றது. வீரப்பனை பற்றி இப்போ கூட அவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறாரு. பிரபாகரன் வாரிசாக இப்பவும் சொல்கிறாரு. அதுக்கிடையில் அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து வீரப்பனை பற்றி பேசுகிறாரு. வீரப்பனோட பொண்ணு அவருடைய கட்சிக்கு சேர்த்துக்கிட்டாரு. அவரோட பொண்ணுக்கு மேட்டூரில் சீட் ஒதுக்கியிருக்காரு. இப்போ சீட் ஒதுக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் அந்த பொண்ணுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தாரு. தர்மபுரியில் கொடுக்கல, கிருஷ்ணகிரியில் கொடுத்தாரு. அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது கொடுத்துருந்தாரு. இந்த சீமானுடைய இந்த நடவடிக்கை கூட வீரப்பனுடைய செல்வாக்கை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் நடந்துட்டு. இதே மனநிலையில் தான் ராஜகவுடாவை அன்றைக்கி பயன்படுத்தியிருக்காரு. இல்லை, ராஜகவுடா பக்காவாக பயன்படுத்திக்கிட்டார். விடுங்க, வெற்றிக்கே இவங்க தான் காரணம், வீரப்பன் தான் காரணம். அதுக்கு பிறகு வீரப்பனுடைய நடவடிக்கையிலையும் சிலதில் அவர் உதவி பண்ணியிருக்கிறதா ஒரு சார்ஜ் இருக்குது பாருங்க. வீரப்பனுக்கு நம்ம ரொம்ப ஓப்பனாக தெரிஞ்சது. வீரப்பனுடைய ஆதரவுனால ராஜகவுடா ஜெயிச்சார் அப்படிங்கிறது 89வது எலெக்ஷன். சுயேட்சை, எந்த கட்சியும் கிடையாது, சுயேட்சை இருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் போயிடுவார். இல்லை, முதலே காங்கிரஸ் தான் அவர். காங்கிரஸில் கிடைக்காம சுயேட்சையாக ஜெயிச்சதுக்கு அப்புறமும் கூட காங்கிரஸ் சேர்ந்துட்டார். அவர் காங்கிரஸ் கட்சியோடு வேறு எங்கேயும் போகல. அந்த எலெக்ஷனில் அவருக்கு வந்து காங்கிரஸில் சீட் கொடுக்கல. அப்போ சுயேட்சையாக ஜெயிச்சதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு தான் போனார் அவர்.
அப்புறம் இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த எலெக்ஷனில் வீரப்பனுடைய கும்பல் அவருக்கு வேலை செஞ்சதுன்னுட்டு அதுக்கு ஆதரவாக ஐயந்துரை மீடியா முன்னாலேயே சொல்லி எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு, எல்லாம் இருந்துச்சு. அந்த மக்களுக்கும் தெரியும், அது உலகத்துக்கே தெரிந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு நாம் கவனித்தா வீரப்பனோட அண்ணன் குசமாதையன், வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் குசமாதையன்கிட்ட தான் வீரப்பன் வருது போகிறது, தொடர்புகள் எல்லாமே இருக்குது. சந்தனம் களத்தின அந்த பணம் கொண்டு வந்து வீடு கொடுக்கறது. வீரப்பன் காட்டுவாசி, காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தார், காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். இங்கே மாதையா வந்து இங்கே ராஜா மாதிரி இருந்தார். செங்கப்பாடியில் அவருடைய ராஜா எல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தது இவர் தான், ராஜா மாதிரி இருந்தார். வழக்குகளை எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இவங்கள பிடிச்சா வீரப்பன் கிடைக்கலான்னு சொல்லி டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர் வந்து மாதையா சேர்ந்த மாதிரி 4 பேரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மொத்தம் 5 பேர் இவரோட சேர்த்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போனால் பாருங்கள், கூசே மாதையா அப்படிங்கக்கூடிய ஆள் நபர் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர், அவ்வளோதான். பெரிய அளவில் செல்வாக்குள்ள நபர் இல்லை, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்குள்ள ஆள், ஒரு நபர் அவ்வளோதான் அவர். அதை மீறி நம்ம வீரப்பனை கனெக்ட் பண்ணி பேசணும்னா அப்போது வீரப்பன் மேலே பெரிய அளவுக்கு கேஸ் கிடையாது, ஒரு 2 கொலை கேஸ் இருந்தது. ஆனே அடிச்சிட்டு இருந்தார். சந்தன வெட்ட ரப்பனம் தான் அரசுக்கு எதிரான பெரிய குற்றவாளி கிடையாது வீரப்பன். குசமாதியாவும் கூட பெரிய அளவுக்கு அரசியல்வாதியும் இல்லை கிடையாது, அந்த ஊர் அளவுக்கு பக்கத்தில் சில ஊர்கள். அப்போது ராஜகோடா என்ன பண்ணுறாரு, யாரையோ இது பண்ணி ஹைகோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் கேஸ் போடுறாரு. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் பிடிச்சி போனவை ஆழ்கொணர்வு அப்ளிகேஷன் போட வைக்கிறாரு. அது போட வச்சிருந்ததை கூட நம்ம சொல்லலாம். ஆழ்கொணர்வு ஏபிஎஸ் கார்பஸ் வந்து ராஜகோடா போட முடியாது, அவரோட ஃபேமிலிக்காரங்க தான் போடணும். யார் குசமாதையாவோட உறவினர்கள் போடணும். அதையும் கூட நம்ம வந்து உறவினர்கள் போட்டாங்க விடுங்க, ராஜகோடாவுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு நாம் சொல்லலாம், ராஜகோடாவும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சட்டசபையில் அந்த விஷயத்தை பேசினார் அவர். வீரப்பனுடைய அண்ணனை போலீஸ் வனத்துறையினர் பிடிச்சிட்டு போன விஷயத்தை சட்டசபையில் ராஜகோடா பேசுகிறார், பெரிய அளவில் பேசினார் அவர். என்னுடைய தொகுதியை சார்ந்த குசமாதியா 5 பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன ஆகானுங்கன்னு தெரியல, அவங்க ஊருக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படின்னுட்டெல்லாம் சட்டசபையில் பேச ஆரம்பிச்சு. இந்த காலகட்டம் ஜனதா ஆட்சி அங்கே இல்லை காங்கிரஸ் அவரோட ஆட்சி தான். சட்டசபையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, அப்போ வீரப்பனுக்கு ராஜகோடா என்கிற அரசியல்வாதி ஆதரவாக இருந்தாரா இல்லையா? வீரப்பனுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கார். இது எடுத்துக்காட்டு இல்லைங்களா? நல்ல உதாரணம். இங்கே அந்த விஷயத்தில் ராஜகோடா அந்த அளவுக்கு தன்னோட அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டசபையில் குரல் எழுப்பி ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தால் குசமாதையா ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. விசாரணை முடித்து ரிலீஸ் ஆகிருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் இவங்க ஹேண்டாவில் இருக்கிறது உண்மை. ஹைகோர்ட்டில் இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, ஏபிஎஸ் கார்பஸ். சட்டசபையில் ஒரு பெரிய அளவில் இவர் கத்துறாரு, வனத்துறையினர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னுட்டெல்லாம். இப்போ இவங்க எப்படி இவங்களை குரல் போலீஸ் பண்ணால் விட்டுட்டு அவங்க மாட்டிக்குவாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிடும், குற்றவாளி ஆவாங்க, டிசிஎஃப் தண்டனைக்குள்ளாவார். அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளை மீட் பண்ணி அது 2 ஸ்டேட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டு ஆஃபீஸர்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு பரிமாற்றம் எல்லாம் இருக்கும். அவங்க ஹேண்டோவரில் கொடுத்தாங்க. இந்த 5 பேரையும் அங்கே கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ண, தமிழ்நாட்டு வனத்துறை அதிகாரி சிதம்பரம் அவரை வந்து குசமாதையன் மேலே ஒரு கேஸ் போட்டு உள்ளாங்க. நாங்கள் பிடிக்கல, இவங்க அங்கே அரெஸ்ட் ஆகிருக்காங்கன்னு இங்கே காட்டிடுறாங்க. ஆமாம், ஏன் ஒன்றுமில்லை, அவங்க அங்கே அரெஸ்ட் ஆகிறாங்களே இல்லைங்க நாங்கள் அவங்களை பிடிக்கவே இல்லைன்றது அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அரெஸ்ட் ஆகிருக்கிறதாக கோர்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண உடனே அங்கே ஆச்சு. ரெக்கார்டு அங்கேருந்து வந்தது. ஒருவேளை பாருங்கள், அப்போது இந்த ராஜகோடா பெரிய அளவில் சட்டசபையில் பேசி எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தால்
கூசமறைய ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்காது, குறைவுன்னு சொல்கிறேன் நான். இதில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதன் தொடர்ச்சியாக தான் ரேஞ்சர் சிதம்பரத்தை வீரப்பன் கொள்றாரு. வீரப்பன் கொள்வது அதன் தொடர்ச்சியாக தான். எங்கள் அண்ணன் மேலே எதுக்கு போய் கேஸ், எங்கள் அண்ணன் மேலே போய் கேஸ் போட்டாங்கன்னு சொல்லி வீரப்பன் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் சிதம்பரத்தை கொள்றாரு. அதுக்கு பிறகு தான் இந்த குற்ற நடவடிக்கைகள்லாம் அதிகமாகுது. ஆமாம் ஆமாம். அப்போ ராஜகவுடா இந்த விஷயத்தை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி நடக்கிறபடி நடக்கிறது விட்டுருந்தாராவே வீரப்பன் இவ்வளோ பெரிய ஆளாக உருவாகிறது வாய்ப்பு இல்லைங்க. நான் சொல்கிறது என்ன நட்டு கேட்டிங்கன்னா, அவரும் ஆளுங்கட்சியாக இருந்தார் ராஜகவுடா. அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், செல்வாக்காகவும் இருந்தார். அவங்க ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசி ஸ்மூத்தாக பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்மூத்தாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ரொம்ப போராட்டம் பண்ணி உங்கள் அண்ணனை நான் ரிலீஸ் பண்ண வச்சேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜ் வீரப்பனுக்கு போகணும். அந்த மாதிரி காட்டிக்க வேணும். அது அவருக்கு பல வகையில் ஆதாயமாக இருக்கும். அதனால் அவர் அப்படி பண்ணினாரா அப்படிங்கக்கூடிய டவுட் எனக்கு இருக்குது. யோசிச்சா அப்படியும் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி அவரோட தான் இருந்தது. அவங்க மினிஸ்டர் லெவலில் பேசி பண்ணி சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி அதை பண்ணியிருக்கலாம். இது சட்டமன்றத்தில் பேச வேண்டியதோ ஹைபேஸ் கார்பஸ் அவசியம் இல்லை. அதை வெளிக்காட்டிக்கிறதுக்காக இந்த வெளிக்காட்டுறதுக்காக இது பண்ணியிருக்கலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எதிர்வினை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல அவராலேயே கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு வீரப்பன் வளர்ந்துறாரு. பாருங்க, அப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட குசமதையா சாகும் வரை வெளியே வர முடியாது. அவர் இறந்ததே ஜெயிலில் தான், வெளியே வரல. அப்பப்போ லீவில் வந்துட்டு போவார். அல்ல, பரையில் வருது வேற விஷயம் விடுங்க. ஆனால் மரணம் சிறையில் தான். மரணம் ஜெயிலில் தானே ஆச்சு. இந்த அரசியல் தலையீடு இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலான குற்றப்பின்னணியுடையவர்களுக்கான அரசியல் பின்புலம் அவங்கள நாசம் பண்ணிடுது. அரசியல் பின்புலம், இந்த அரசியல்வாதிங்க வந்து அந்த குற்றம் செய்கிறவங்க கிட்ட நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் காட்டிக்க வேணும் அப்படின்னு சில ஆக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, சில நடவடிக்கைகளை பண்ணுறாங்க இல்லைங்களா, விளம்பரத்துக்கான நடவடிக்கை கூட அது போயிடும். அது கூட ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு அரசியலில் என்ன அப்படிங்கிறத நாம் சொல்லணும்னா அதே மாதிரி தானுங்க நான் சொல்கிறேன். எனக்குல பூதிப்படைக்கால வீரப்பன் தப்பி ஓடாமல் சும்மா இருந்து டிசிஎஃப் சீனிவாசன் அவங்களை கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் சின்ன கேஸுங்க தான் இருந்தது. பெரிய அளவு கூட கேஸ்லாம் கூட கிடையாது. பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ரிலீஸ் ஆகி வீரப்பன் வந்து அவங்க ஊரில் இருந்தது தான் இதுக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அது மாதிரி போனதுக்கான காரணமும் அரசியல் தான். வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட அதிகாரிகளிலேயே ரொம்பவும் நேர்மையானவராக தெரிஞ்சது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன். கர்நாடக வனத்துறையில் இன்னைக்கு வரைக்கும் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் மேலே ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்காங்க எல்லா அதிகாரிகளுமே. நீங்கள் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவங்கள சரிங்கண்ணா முதல்ல நான் பார்த்தது இங்கெல்லாம் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் ஒருத்தர் கோபிநாத்தமில் இருக்கார். சரிங்க. அங்கே ஒரு கோயில் கட்ட வச்சிட்டு இருக்காரு. சரிங்க. கோயில் கட்டிட்டு இருக்காரு. கோயில் கட்டினா அங்கே சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வீரப்பன் வருவான். அப்போ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கோயில் கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டது. வீரப்பனை பற்றி பல கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை, அந்த கதையில் இந்த ஒரு கதை பேசப்படுது சகஜமாக. அப்போது நாங்களும் கூட சரிங்க ஆமாம், இந்த ஒரு அதிகாரி வீரப்பனை பிடிக்க வந்த அதிகாரி அங்கே கோயில் கட்ட வச்சுட்டு இருக்கிறான்னா என்ன ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அப்படி வீரப்ப சாமி கும்பிட வருவான், நம்ம பிடிச்சிடலான்னு கட்டுறாருன்னா அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு, எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு ஐடியா இந்த ஆளோடதுன்னு சொல்லி பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்க. அப்போ எனக்கு சரி, யார் இந்த டிசிஎஃப் சீனிவாஸ் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். சரி நான் கோபிநாத்தமும் போனேன். அந்த காலகட்டத்தில் பஸ் போக்குவரத்து இருந்தீங்களா? பஸ் போக்குவரத்து ஒரே ஒரு பஸ் தான், அவ்வளோதான். ஒரு பஸ்ஸு போகும் வரும், அவ்வளோதான். மலை மாதேஸ்வரன் மலையிலிருந்து ஒரு பஸ்ஸு போகும். சரிங்க. அதே பஸ் தான் வாபஸ் வரும், திரும்ப போகும். அப்படி தான், அவ்வளோதான். இப்போ கூட அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கோபிநாத்தத்துக்கு. இப்போ 2 பஸ் போகுது. அது அப்போ ஒரே பஸ் தான் போகும் வரும், வேறு எந்த வண்டியும் போகாது, வாய்ப்பே இல்லை. இல்லை அங்கேருந்து நடந்து வரணும் 15 கிலோ, அந்த மாதிரி ஒரு நிலைமை. சரிங்க.
நான் போய் கோபிநாத்தத்தில் போய் பஸ்ஸை விட்டு இறங்கினேன். சரி. இறங்கிட்டு அங்கே டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் எங்கே இருக்காருன்னு கேட்ட உடனே சரிங்க. அங்கே சில வீடுங்க கட்டி கொடுத்துருக்காரு அவர் ஸ்ரீனிவாஸ். ஊருடைய கிழக்கு பக்கம் வீடுங்களெல்லாம் அவரே கட்டி கொடுத்துருக்காரு. அந்த மக்களையே பயன்படுத்தி தான் வீடுங்களெல்லாம் கட்டியிருக்காரு. அங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க, அங்கே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. போனோட நம்மளுக்கு என்னன்னு சொன்னால், என்னுடைய ஒரு ஹேபிட்டு நேராக நம்ம போன உடனே ஏதாவது பேசிடக்கூடாது, கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் டச் எடுத்துட்டு அவங்களுடைய மனநிலை என்ன எப்படி பேசலாம்னு சொல்லி அப்படி இது பண்ணுவேன். ஏதோ ஒரு கோபிநாத்தம் வந்து நம்ம அறிமுகமே இல்லாத ஒரு ஊர். யாரும் தெரியாது. அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை. சரி. யாரையுமே தெரியாது. 91 இது. அப்போ என்ன பண்ணலான்னு தோணு. அதுக்கு முன்னாடி சரி போயிட்டு அங்கே ஒரு ஆளுக்கிட்ட சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு, இந்த லைட்டர் எல்லாம் கிடையாதுங்க, நெருப்பெட்டி தான். கொஞ்சம் நெருப்பெட்டி கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். சரிங்க. லுங்கி கட்டிட்டு நிற்கிறாருங்க. அவங்க சொன்ன இல்லை எங்கிட்ட பாருங்க, அவங்ககிட்ட இருக்குன்னு வேற ஒரு ஆளாக காட்டினார். அடையாளம். சரி, நம்மளுக்கு என்ன அப்படி சொன்ன உடனே நமக்கு கனெக்ஷன் கட்டான மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேசுறதுக்கு ஒன்று அவர்கிட்ட அடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த தீப்பெட்டி அவங்ககிட்ட போனேன். போயிட்டு தீப்பெட்டி கொண்டு கொடுத்தாப்புல. கொஞ்சம் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு கொடுத்தாப்புல. உடனடியே கொடுக்கல, கொஞ்சம் வாங்க அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் கொடுத்தாப்புல. அந்த ஆளு நானும் இவரும் பேசிகிட்டு இருக்கிறத கவனிச்சிருக்கான். நீங்கள் முதல்ல போய் தீப்பெட்டி கேட்டதை கவனிச்சிருக்கேன். பார்த்து கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் கொடுத்தோட நானே சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டு அடுத்து பேசுகிறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லைங்கெல்லாம் வீடுங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம், டிசிஎஃப் சாரதையெல்லாம் கட்டியாக வச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டுலாம் சொன்னாப்புல. நான் இல்லை அவங்கள தான் பார்க்க வந்தேன், எங்கே இருக்கார் டிசிஎஃப் யூனிவர்ஸ் அப்படி. ஏன்னா இப்படி கேட்குறது உங்களுக்கு எங்கிட்ட அனுப்புனது அவர் தான். அங்கே நான் ஃபஸ்ட்டு போய் தீப்பெட்டி கேட்டது டிசிஎஃப் சீனிவாசக்கிட்ட தான். பதறி போயிட்டேன், என்ன பண்ணுறது? கையில் சிகரெட்டு உடனடியாக சிகரெட்டை வீசிட்டு போய் திருப்பி வர்றீங்க. நடை எப்படி இருந்ததுன்னா ஓடுற மாதிரி இருந்தது. அங்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருந்தாங்க, இங்கே மண் அப்படி எப்படி இருக்கும். குதிச்சு ஓடி போயிட்டு, சார் ஐ எம் வெரி சாரி சார், நீங்கள் இருந்தது தெரியாது, இந்த மாதிரி உங்ககிட்ட தீப்பெட்டி கேட்டுட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னேன். சரிங்க. அவர் சொல்லிட்டு, சரி நீங்கள் யாருன்னு இந்த மாதிரி ஜெர்னலிஸ்ட்டுக்கு எல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே, ஓ நீங்கள் வந்து ஸ்ரீனிவாஸ் இங்கே கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, வீரப்பன் அந்த கோயிலில் சாமி கும்பிட வந்து இப்போ பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தீங்களா அப்படின்னாங்க. அப்படியே கேட்குறாரு. நமக்கு நம்ம எண்ணம் அப்படி தானே இருந்தது, எப்படி சொல்கிறது? இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன். சரி என்ன விஷயம் அப்படின்னாரு. என்ன விஷயம் சொல்கிறதுனாமா, எதுக்காக போன விஷயத்த அவரே சொல்லிட்டார். என்ன விஷயத்த சொல்கிறது? அப்புறம் ஒன்றும் இல்லைங்க சார், இந்த இதை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு வந்தேன், இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடுங்களை கட்ட வச்சுட்ருக்காங்கன்ட்டு அப்படின்ட்டு கோயில் நீங்கள் தான் கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. கோயில் கும்பாபிஷேகம் ஆகலை, வேலை முடிஞ்சிருச்சு, வேலை நீங்கள் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன், நீங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களாமா அப்படின்னு சொன்னேன். உண்மை நிலவரம் எப்படின்னா, அந்த கட்டத்தில் எனக்கு டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அங்கே மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. கோயில் அது மட்டும் தான் தெரியாது. ஆனால் அவங்கள நம்ம எப்படியாவது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, பெரிய அதிகாரி. முதல்லயே போய் வேற மாதிரி முட்டிட்டோம், சரி பண்ணி அப்புறம் நீங்கள் ரொம்ப உதவி பண்ணுறீங்க மக்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க, அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு. இன்டர்வியூ இல்லை சார், சும்மா பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் சார் உங்கள் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அப்படின்னு சொன்னதும், ஓ நான் இங்கே ஜனங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறேன்னுட்டும் கூட எல்லாம் பேசிக்கிறாங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. நான் நினச்சேன் இவன் கோயில் கட்ட வீரப்பந்தோட பிடிச்சிடலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் நான் நினச்சிட்டு இருந்தேன், இதையும் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சார். அப்படி பெரிய உதவியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறதுக்கு என்கிட்ட பணக்கட்டு
இருக்கா, பணம் மூட்டை இருக்கா என்கிட்ட, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்மளால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு வாங்கன்னு சொல்லி உட்காந்தெல்லாம் பல விஷயங்களை எல்லாம் பேசினார். என்ன ஆப்ரேஷன், இந்த மாதிரி கோயில் கட்டுறது. ஊருக்கு வெளியே ஒரு கோயில் இருந்தது, வீரப்பனோடது, வீரப்பன் கட்டின கோயில். பெருமாள் கோயில். ஊருக்கு வெளியே இந்த ஊரில் ஒரு கோயிலும் கூட கிடையாது. எல்லாம் அங்கே போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு கோயில் வேணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ண. நான் இதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒன்றும் பணம் போடல, என் கையிலேருந்து கூட பணம் போட கிடையாது. அந்த மக்களை அவங்களே உழைக்கிறாங்க, அவங்களே கட்டுறாங்க. நான் அதுக்கு என்ன வேணுமோ நான் அதை வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். அது என் கையில் பணம் எல்லாம் போட கிடையாது, எல்லாம் அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எதுக்காக என்னோடய பேர் சொல்கிறீங்க நான் கட்டுறேன்னுட்டு? நல்ல வேலை நடக்குது, ஜனங்களே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த வீடுங்க அப்படி தான், நீங்கள் பார்த்தீங்கல்ல, யார் வேலை செய்கிறாங்க, அவங்களே தான். பார்த்துக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. வீரப்பனை பற்றி எல்லாம் சொல்லணும்னு தான். ஆமாம், நான் வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அந்த நோக்கத்துக்கு தான் வந்திருக்கேன். வீரப்பன் சட்டப்படி அவனை நம்ம பிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும். அதுக்கு தண்டனை அடைஞ்சி ஏதாவது மனம் திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும். எங்கேயும் கூட மக்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ செங்கப்பாடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நான் வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் பேர் எல்லாம் போலீஸுக்கு பண்ணிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்களாமா. இந்த ஊர் நான் வந்து எல்லாரையும் வரவழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனோட ஒரு பிரச்சனை இருக்குது, அவனை பிடிச்ச நம்ம சட்டத்தின் முன்னால் போதாக்கோ வேலை செஞ்சுட்ருக்கோம். மக்களும் கூட அதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் அந்த மக்களுக்கு அவங்கள நல்லபடியாக நாமளும் பார்த்துக்க வேணும், அது நம்ம கடமை, அதை தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி. சரி, ஒரு நெக்ஸ்ட் பஸ் வர வரைக்கும், நெக்ஸ்ட் சாயந்தரம் பஸ் வர அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்கும். 2-3 மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வந்தேன். அது என்னுடைய அவருடைய முதல் தொடர்பு. இது அதுக்கப்புறம் கொள்ளைக்கால ஒரு தடவை பார்த்தேன். கொள்ளைக்கால